அடுத்ததாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவரும் ஃபவுண்டிங் மெம்பருமான திரு பொன்னையன் அவர்கள் கேள்வி அனுப்பியிருக்காங்க. அவர் ஃபார்மர் ஆர்கனைசிங் செக்ரட்டரியாகவும் பப்ளிக் ரிலேஷன் இன்சார்ஜாகவும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தோட செயலாளராகவும் இருந்திருக்காரு. அது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சருமாக இருந்தவர் திரு பொன்னையன் அவர்களை வணங்குகின்றேன். உங்களுடைய கேள்வி அருமையான கேள்வி. How can hunger be eradicated and how can people be enabled to earn money through positive means? உங்களுடைய இந்த கேள்வி மிகவும் ஆழமான சமூக பொறுப்புடைய ஒரு அரசியல்வாதிகிட்ட இருந்து வர கேள்விங்கய்யா. முதல்ல உங்களை மரியாதையோடு வணங்குகின்றேன். அது மட்டும் இல்லாம உங்களை பலமுறை நேரில் சந்தித்ததையும் நினைவு கூறுகின்றேன் இனிமையோடு. இந்த கேள்வி how can hunger be eradicated? ஒரு மனிதன் வேலை செய்தால்தான் அவனுடைய பசியை தீர்த்து கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலையில் வைத்திருந்தால்தான் அவன் வேலை செய்வான், இல்லையேல் சோம்பேறியாக மாறிவிடுவான் என்று அரசியலிலே முடிவெடுப்பவர்கள் வைத்திருக்கின்ற கருத்தை நாம் விட வேண்டும். உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு கோடி பேரில் ஒரு 10 பேர் எடுக்கிற முடிவுகளைத்தான் அந்த கோடி பேரும் வாழறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த 8 கோடி பேருடைய வாழ்க்கை சம்பந்தமான எல்லா பெரிய முடிவுகளையும் வெறும் 80 பேர் தான் எடுக்கிறாங்க ஐயா. அதுக்கு மேல கிடையாது. 80ங்கிறதே கூட அதிகம். உண்மையில இன்னும் சுருக்கி பார்த்தா 8 பேர் தான் எடுக்கிறாங்க. 1 கோடிக்கு ஒருவர் தான் முடிவெடுக்கிற அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் நம்முடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருங்க. பிராக்டிக்கலா சொல்லணும்னா முடிவெடுப்பவர்கள் இந்தியா முழுவதும் 140 கோடி பேர்னா மொத்தமா 140 பேர் தான் டெசிஷன் மேக்கர்ஸுங்க. மீதி எல்லாமே அதை எக்ஸிக்யூட் பண்றவங்க தான்.